Malaysia Kumar Podcast. ஹலோ, நீங்களாம் கேட்டிருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லாம் போல இந்த நாள் சூப்பராக செம்மையாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு வேண்டிக்கிறேன். வாங்க இந்த வார எபிசோடுக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இந்தியன் என்டர்பிரினர் தாங்க நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆமாம், எப்போ பார்த்தாலும் எல்லாரும் என்கிட்ட சொல்றீங்க என்னன்னா ஆன் ஸ்க்ரீன் செலிபிரிட்டியை கூட்டிட்டு வர, ஃபேமஸான ஆளையே கூப்பிட்டு வர அப்படி இப்படின்னு. ஸோ அதனால தான் இந்த தடவை வந்து ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் செலிபிரிட்டின்னு சொல்லலாம், இல்லை ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஆமாம், ஏன்னா ஒரு கதையை நான் கேட்டேன். ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரினர் தவிர அவர் ஆரம்பித்த இடத்துலேருந்து என்னென்ன ஆணிச்சு, எங்கெங்கெல்லாம் என்னென்ன தப்பு நடந்துச்சு, அங்கேருந்து திரும்பி எப்படி ஆரம்பித்த இடத்துக்கே வந்தார், கிராப் செஞ்சார், அண்ட் தென் சூப்ஸ் கிச்சன் அந்த மீல்ஸ் நம்பி இருந்தார் அப்படி இப்படின்னு. இதெல்லாம் தாண்டி திரும்பி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்னைக்கு அந்த பிஸ்னஸ் மலேசியாவில் ஒரு டாப் 10 SEO எக்ஸ்பர்ட் அண்ட் வெப்சைட் டிசைன் கம்பெனியாக இருக்குது. ஆமாம், அந்த கம்பெனி பேர் தான் KS Global. அதோட ஓனர் அண்ட் ஃபவுண்டர் கிருபாகரன் சமூகம் தான் இன்றைக்கி நம்ம சொல்லி. வணக்கம் கிரு. ஆமாம், KS Global அதுதான் அவங்களோட கம்பெனி பேர். அண்ட் இவங்க வந்து சும்மா சின்னதாக நான் அப்படி உங்களுக்கு பெருசாக சொல்கிறேன் அப்படின்லாம் இல்லைங்க. இவங்களோட கிளையண்ட்ஸ் லிஸ்ட்லாம் சொல்கிறேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய கம்பெனி அவரோடது. இவங்களோட சில கிளையண்ட் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா யார் இருக்காங்கன்னா, சன்வே யூனிவர்சிட்டி, பேனசோனிக், MRCB, கார்டினியா, மெக்சிஸ், கியா, ப்ரொடுவா அப்படி இப்படின்னு லிஸ்ட் பெருசாக போயிட்டே இருக்குது. ஆமாம், ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாப் 10 தான் மலேசியாவில். ஸோ SEO எக்ஸ்பர்ட் அப்படின்னா என்னன்னே சில பேருக்கு தெரியும், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் வாங்க. ஸோ தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு இருந்தாலும் இன்னும் பாருங்கள், அப்புறம் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்குவேன். அப்படி தெரியாதவங்களும் இந்த எபிசோடு ஃபுல்லாக பாருங்கள், ஸோ தட் உங்களுக்கு ஒரு தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கும் அப்படின்னு. எப்படி இருந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆமாம், அது ரொம்ப முக்கியம். இல்லை என்னதான் இருந்தாலும் முதல்ல நம்ம விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு, அது சப்ஸ்கிரைப் தான், அது ரொம்ப முக்கியம். வணக்கம் கிரு. வணக்கம் ப்ரோ. ஓகே, ரொம்ப பெருமையாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி. பெருமையான விஷயத்த பெருமையாக சொல்லாமல் இல்லை என்னை பற்றி தான் பேசுறீங்களா அப்படின்னு கொஞ்சம் தோணி. ஆமாம், எப்பயுமே நம்மளுக்கு அப்படிதான். நம்ம சில நிறைய விஷயம் சாதிச்சுட்டு போயிட்டு இருப்போம், ஆனால் நம்மளுக்கு அது பெருசாக இருக்காது. பின்னால் திரும்பி நின்று யாராவது சொன்னாங்கன்னா என்னென்ன செஞ்சுக்கிட்டு அவங்க நம்மளுக்கு வா. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கேட்க. நீங்கள் டிசர்வ் இட். நீங்கள் பண்ண விஷயத்த தான் நான் சொன்னேன். ஸோ உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி அதெல்லாம் போகிறதுக்கு முன்னுக்கு முதல்ல உங்களை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரோ. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, எப்படி ஆரம்பிச்சிங்க, என்ன பிஸ்னஸ்? ஏன்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல, ஏன்னா இந்த சனுக்கு வந்து நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க. அதில் வந்து நான் பார்த்துருந்தேன். என்னன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, சின்ன வயசுல நான் முடிவு பண்ணிட்டேன் பிஸ்னஸ் மேனாக தான் ஆக போகிறேன், யாருக்குமே நான் சம்பளம் வாங்கக்கூடாது, அந்த மாதிரி வேலை செய்ய போகிறது இல்லை அப்படின்னு. ஸோ எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு இந்த கதை? பெரிய தப்பு அதான் ப்ரோ. ஓகே, எங்கேருந்து வந்தேன்னா கப்பல பத்தாஸ். என்னோட கம்போங் பேர் வந்து கம்போங் கோவில், ஸ்டில் அங்கே தான். ஓகே, பின்னிங் ஃப்ரம் பின்னிங்லாம் பின்னிங். ஓகே, இங்கே வந்து படிக்கலான்னு வந்தேன். ஓகே, ரொம்ப எய்ம்லாம் ஒன்றும் இல்லை. அந்த டைமில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே படிக்க வந்தாங்க, நானும் பின்னாடி ஓடியான்ட்டு 21 வயசில், அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ வந்தது எல்லாம் பின்னிங் தான், படித்தது எல்லாம் அங்கே தான். ஃபார்ம் 6 முடிச்சுட்டு இங்கே வரலாம், அதான் ஏமே இல்லாமல் சுற்றுறப்ப இங்கே வந்துட்டோம். அந்த பிஸ்னஸ் சொன்னீங்கல்ல, அது வந்து ஒன்றும் இல்லை. யாரோ இந்த மலேசியாவில் தான் அந்த டேர்ம் இருக்குல்ல, எவங்கிலையும் வேலை செய்யக்கூடாது, அந்த பொய்யை சொல்லி ஏமாத்துவாங்கல்ல. அந்த மாதிரி சின்ன வயசில் ஒரு என்ன காடின்னு தெரியல, BMW நினைக்கிறேன். அதை பார்த்தேன், அது எவ்வளோன்னு கேட்டேன். அவர் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். அவர் பிஸ்னஸ் செய்கிறேன்னாரு. நானும் சின்னாங்க தான் இருக்கும்னு நினச்சி வந்துட்டேன். அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த கதை. மைய புள்ளி தானே தேவை. மைய புள்ளி பெரிய தப்பு தான். இப்பயும் நினைக்கிறீங்களா தப்பு தான் அப்படின்னு? இல்லை இப்போ இல்லை, அவர் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. இதை பாருங்க, பாட்காஸ்ட்லாம் கூப்பிடுறீங்க, வேலை செஞ்சா கூப்பிடுவீங்களா? அப்படிலாம் இல்லை, நான் வேலை செஞ்சாலும் கூப்பிடுவோம். அண்ட் உங்களோட முதல் பிஸ்னஸ் வந்து பெட் க்ரூமிங். அதை நீங்க இங்க கேரளா ஆரம்பிச்சீங்களா இல்ல பின்னிங்களா? இல்ல, அதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தான் ப்ரோ. அது எப்படின்னா, படிக்கிறப்ப ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அதாவது இங்க ஒரு ஃபேமஸான ஒரு பெட் க்ரூமிங் சொல்லி கொடுக்குற ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து, அவங்க என்னத்தை பார்த்து கண்டாங்களோ தெரில. அவங்க ஏன்னா அந்த டைம்ல வந்து நான் நினைக்கிறேன், இப்போ அந்த இடத்துல ஒரு 20,000 அந்த டைம். காசுலாம் சொல்லலாமா? அந்த டைம்ல ஒரு நினைக்கிறேன் 8,000. பட் அந்த படிக்கிற டைம்ல நம்மகிட்ட காசு இருக்காது. அவங்க ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா கட்டி ஒரு 4,000 கட்டி கத்துக்கிறது. ஸோ பட் நான் கொஞ்சம் விஷுவல் இருந்தேன், ஏதாவது பார்த்தேன்னா என்னால் கற்றுக்க முடியும். ஏன்னா கண்ணு பார்க்கணும், கை செய்யணும், ஓகே அந்த மாதிரி. ஸோ எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஐ எம் அனிமல் பர்சன். ஸோ அப்படி கற்று வச்சுக்கிட்டேன். ஒரு கைத்தொழில் ஒரு இதே இல்லாமல், பட் தெரியாமல் சும்மா ஒரு விளையாட்டு போக்கா ஒரு ஃபன்னுக்காக கற்று. தென்
இங்க இங்க முடிச்சுட்டு சரி அங்க போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஒரு 22-23 வயசு இருக்கும். அங்க போலான்னொன்னே அகெயின் அந்த பொய்யை நம்பி யாருக்கிட்டையும் வேலை செய்யக்கூடாது. அந்த ஒன்றும் இல்லை, சோம்பேறித்தனம், அவ்வளோதான். ஆனா இங்க வந்து இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோமே. என்ன ப்ரோ? இங்க வந்து சோம்பேறித்தனத்துக்கு இடமே இருந்திருக்காது. இல்லை, அப்போ ஸ்டில் நான் வேலைக்கு தான் போனேன். அங்கே பிணைங்கள போயிட்டு ஒரு பெட் ஷாப் அங்கே போய் கொஞ்சம் கண்டினியூ பண்ணேன் படிக்கிறதுக்கு. ஏன்னா இங்கே கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா காசு ஃபுல்லாக கொடுக்கல, ஃபுல்லாக பட் முழுசாக கற்றுக்கிட்டேன். ஒரு சர்டிஃபிகேட் வேணும்னா அங்கே போய் கற்றுக்கிட்டு அது ஒரு பெரிய கதை. நம்ம இந்தியன் ஃபேமிலியில தான் அந்த அந்த ஃபீல்ட்லாம் போனா ஏசுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி. பட் ஓகே, எங்க வீட்டில் வந்து நாய்க்கு முடி வெட்டுற கடை திறக்க அதே தான், நாய்க்கு முடி வெட்டுற, இது ஆள்ற, அது ஆள்றன்னுவாங்க. பட் என்ன ஒண்ணுன்னா வீட்டில் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. எப்படியோ போய் தொலைஞ்சி போ, அதான் சொன்னா மட்டும் என்ன மாறி இருப்போகுது அப்படின்னு சொல்லி. பட் எதுவும் ஸ்டாப் பண்ணல. அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல மணி சப்போர்ட் பண்ணாங்க. போனேன். பட் என்னன்னா என் நல்ல நேரம் அவங்க வந்து ஜப்பானுக்கோ இல்லை தைவானுக்கோ அவங்க ஹஸ்பண்டோட ஃபாலோ பண்ண போறாங்க. ஸோ என்கிட்ட அதை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. ஆமா, நீ எடுத்துக்கிறியான்னு கேட்டாங்க. நம்ம கிட்ட தான் பாக்கெட்ல ஒன்றும் இருக்காது. அப்புறம் ஒரு சின்ன டீல் மாதிரி பண்ணாங்க. அப்படின்னு வந்தது தான். ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சேன் ப்ரோ. அப்புறம் 1 2 அப்புறம் 3. அந்த டைம்ல ஒன்றும் இல்லை, ஒரு சும்மா ஒரு ஃபன்னுக்கு, எந்த ஒரு நோக்கமும் இல்லாம. பட் ஓகே, ஒரு பேட் க்ரூமிங் ஆரம்பிச்சிங்க, அது வேணா சொல்லலாம். ஓகே, ஒரு நோக்கம் இல்லை, நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். பட் ஒரு திறந்த கடை 3 கடை ஆயிருக்காரு. ஸோ அப்படி நீங்க என்னதான் ஹம்பிளா சொன்னாலும் ஒரு பிளான் இருந்திருக்குல்ல. ஒரு சம்திங் ஹேப்பன்ட், ஒண்ணுமே நடக்காம மேல ஏறாதுல. எப்படி ஒரு கடை 3 கடை? நம்ம இந்தியன் ப்ரோ, அதனால. ஏன்னா என்னோட நம்பிக்கை என்னன்னா நம்ம எல்லாத்துலயுமே பெஸ்ட் இருந்தா நல்லா இருப்போம், இல்லைன்னா நாசமா இருப்போம். பார்த்துருக்கீங்களா? ஓகே, ஸோ மேபி அதனாலேயா இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று பண்ண எந்த எய்மும் இல்லை ப்ரோ. மேபி அது வந்து லக்குன்னு வச்சுக்கோமே. மேபி ரொம்ப நாள் அதே நினைச்சு, ஏன்னா அதுலேருந்து எனக்கு மெமோரியா வந்து எனக்கு எப்பயுமே வந்து அது செய்யும் போது இது விட்டு போயிடுவோம், இது நம்ம ஃபீல் இல்லை. ஏன்னா அது பேஷன்ல ஆரம்பிக்கல, அது வந்து ஒரு ஃபன்னா ஆரம்பிச்சது. ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணா போதும் அப்படின்னு ஏதோ ஒன்று கத்துக்கிட்டோம். யார்ட்டையும் வேலை செய்ய முடியாது. நம்மளுக்கு இந்த ஃபார்மலா டை கட்டு போனாலே பிடிக்காது. ஸோ நம்ம அந்த மாதிரி கேரக்டர் இல்லை. ஸோ இன்னும் உங்களை மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா இப்படி வந்திருப்பேன். நம்மளோட ஐடென்டிட்டியே இதுதான். மலேசியா இர்ஃபான் சொல்லி சுத்திட்டு இருக்கேன். அந்த மாதிரி அப்படி இல்லை, ஷார்ட்ஸ் போடுறது பிடிக்கும், அது போட்டு ஆரம்பிச்சேன். அப்புறம் அப்படியே நல்லா இருக்கு நல்லா இருந்தா சரி அப்படின்னு. ஸோ நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க என்னன்னா, இந்த பேட் க்ரூமிங் ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட அந்த அசெட்ஸ் எதுவும், என்கிட்ட கேபிட்டல் எதுவும் இல்லை அப்படின்னு. இது நான் அதான் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். பட் நீங்களே சொல்லிட்டீங்க என்கிட்ட கேபிட்டலும் இல்லை. பட் நான் ஒரு மாதிரி என்னது ஜட்ஜியன் போட்டு நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. உங்களுக்கு அது ஒரு தடையா தோணலையா? அந்த ஆரம்பத்தை இருந்துச்சு ப்ரோ. எப்படி நம்ம கிட்ட ஒன்றும் இல்லையே, இதுதான் கஷ்டம் அப்படி இப்படின்னு தான் நினைப்பாங்க எல்லாரும். ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. அம்மாட்ட ஆல்ரெடி அந்த சர்டிஃபிகேஷனுக்கு காசு வாங்கிட்டேன். திரும்ப போனால் விளக்கமாறு பிஞ்சிரும். ஓகே, பட் இல்லை, கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஈவன் என்னோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் தே வில் பி ஹெல்பிங். பட் அந்த டைமில் வந்து நான் பேசுறது வந்து ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி, 17-15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த டைமில் எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ஆமாம். ஸோ நான் சொன்னோன்னே கிவ் அப் பண்ணிட்டேன், நான் எங்கே இது பண்ண போகிறேன் அப்படின்னு. மறாத நாள் போய் அவங்ககிட்ட சொல்லிடலான்னு நினச்சேன், நான் வேணாம் அப்படின்னு. நான் என்னன்னா நான் கொஞ்சம் ஓசிடி வேலை செய்கிறப்ப ஒழுங்காக எடுத்து வைக்கிறது, அதை பார்த்துட்டு நாங்கள் ஒரு 4 பேர் இருந்தவங்க. அவங்க எனக்கு தான் அந்த ஆஃபர் கொடுத்தாங்க. சரி நீ பண்ணு, எனக்கு வந்து ஒரேடியாக காசு கொடுக்காத, நான் உனக்கு 3 வருஷம் டைம் தரேன், மாதம் கொடுன்னாங்க. அந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயம் தான் உள்ள. பட் எவ்வளவு நாளைக்குன்னு சொல்லியிருந்தாலும் 1 வருஷத்துக்குள்ள கொடுத்தா இல்லை, 3 வருஷம் டைம் கொடுத்தாங்க. அந்த டைமில் இப்போ நீங்கள் அந்த டைமில் வந்து 35,000 நினைக்கிறேன், இஃப் மை மெமரி இஸ் ரைட்ல. அவ்வளோ அந்த டைம்ல ரொம்ப பெரிய காசு. இப்பயே பெரிய காசு தான் ப்ரோ. அப்படின்னா வதந்தியை கிளப்பிடாதீங்க இவனுக்கு. எல்லாருக்கும் பெரிய காசு தான். பட் அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் வீட்டில் சொல்லலை, சொன்னாலும் மதிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம எதுவும் ப்ரூஃப் பண்ணலையே, எப்படி நம்புவாங்க? ஓகே, ஸோ பட் தேங்க் காட் 3 வருஷம் 1 வருஷத்துலேயே அடைக்க வேண்டிய ஒரு இதுதான். மாசம் காசு நம்ம வந்து அந்த டைம்ல அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துக்க மாட்டோம். பாக்கெட்ல இருந்தா எடுத்து கொடுத்துருவோம், நாங்க வச்சுக்கோங்க, வாரி வள்ளல் ஒரு ஆர்டர் இல்லை. அப்புறம் எதுவும் சரி, அந்த பயம் இல்லையா? முதல்ல அந்த கடையில கேட்கும் போது லைக் மாசம் கட்டிடுவோமா? இருந்துச்சு ப்ரோ, இருந்துச்சு. பாத்துக்கலாம். நம்ம வந்து மிந்தி வந்து என்னன்னா என்ன சொல்லலாம், அப்புறம் பாத்துக்கலாம்,
இப்பதான் வந்து நிறைய அடிபட்டு கால்குலேட்டிவ் ரிஸ்க்லாம் சொல்றாங்க. ஆமா ஆமா, அந்த டைம்ல எல்லாம் ஓகே, ரிஸ்க்னா ரஸ்க் மாதிரிங்கிற மாதிரி இறங்கி குதிச்சு போயிட்டு இருக்குது. யாரும் அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சரி அக்கௌண்ட்ஸ் நான் பார்க்கல அப்படி இப்படின்னு, பட் சொன்ன மாதிரி ஒரு கடை 2 கிடையாது, 2 கடை 3 கிடையாது, அண்ட் அந்த பிசினஸ் விற்கிறீங்க திரும்பி நீங்க இன்னொரு ஆள்கிட்ட, அண்ட் தென் யூ ஸ்டார்ட் ஆஃப் சம்திங் எல்ஸ், அண்ட் தென் அது அது ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் ப்ரோ, லைஃப்ல பெரிய ஒரு மிஸ்டேக். ஓகே, பட் நானே தான் பொறுப்பெடுத்துக்கிறேன். ஏன்னா நானே தான் முடிவு பண்ணேன், எந்த ஒரு ஆர்டரும் இல்லை. ஏன்னா இப்போ எப்படி நான் தெரியல, எங்க அம்மா பாப்பாங்கன்னு நினைக்கிறேன், சொல்லாம. சொல்லுங்க. ஓகே, ஸோ So what happened, like so you sold the business and then அந்த வேற ஒரு பிசினஸ்க்கு போறதுக்காக இது பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா, இப்ப பண்றேன்ல இந்த அந்த மீட்டிங்லாம் போய் உட்காந்துக்கிட்டு ஃபார்மலா, கொஞ்சம் ஃபார்மலா அந்த கேஷுவலா போட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு நிறைய ஆசை இருந்துச்சு. அதனாலதான் போயிருவோம் அப்படின்னு. நல்லா ஓடன ஒரு பிசினஸ், இந்தாண்ட ஒரு பிசினஸ் நல்லா ஓடல, அங்க போலான்னு ஒரு சான்ஸ் வந்தோன்னா சரியில்ல, நம்ம தான் செஞ்சிருவோமே, செஞ்சுட்டு ஆல்ரெடி அதான் லக்கில் வந்துச்சு. எந்த ஒரு எல்லாம் நல்லா நடக்கும்போது நம்ம தான் எதுவுமே கத்துக்க மாட்டோம். ஸோ இங்க நம்ம பெரிய அதேதான் விஜயகாந்த் படமா, இங்க நல்லா பண்ணிட்டோம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சேல்ஸ் கொஞ்சம் நல்லா எனக்கு பிடிக்கும், நல்லா வரும் அப்படின்னு நானா நினைச்சுக்கிட்டேன். சரி இங்க இதுவும் ஆயிரும் அப்படின்னு வந்தோம். ஸோ அப்போ ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு, கடையை கொடுறான்னு. அவர்கிட்ட கொடுத்துட்டு நானும் எதுவும் இல்லை, ஒரே நாள் தான் டிசைட் போவோம், ஒரு ஃபீலிங்கும் இல்லை, போயிட்டோம். அப்படிதான் செகண்ட் பிஸ்னஸ் வந்தோம். பட் த்ரூ லேர்னிங்கே அங்கதான் ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. ஆமா கண்டிப்பா வாழ்க்கையில படிக்கிற இடமும் ஒன்று வரும், நொந்து நூலாயி படாத அடிபட்டு. அண்ட் தென் நீங்க வந்து திரும்பி யூ வென் ஆல்மோஸ்ட் லைக் பேங்க்ரப்ட்சி and all, and then கிராப் செஞ்சு பேங்க்ராப்ட்னா எல்லாமே போச்சு தானே. அந்த டைம்ல வந்து என்னன்னா, வீடு ஒன்றும் இல்லை, நான் என் காடி ஒன்று தான் இருந்துச்சு. மாசம் காடி காசு கட்டணும். அந்த டைம்ல அந்த காடியில தான் தூங்கிட்டு ரோட்டோரம் இருந்துகிட்டு அப்படியே குளிச்சுக்கிட்டு, இங்க தான் மசிஜாமி இருக்குல்ல, மசிஜாமி பக்கத்துல அந்த ஒரு காலேஜ் இருக்குமே, ஓகே அந்த ஏரியா தான். ஏன்னா அங்கதான் பார்க்கிங் ஃப்ரீயா பண்ணலாம் நைட்டு. அந்த டைம்ல அதான் தெரிஞ்சிச்சு. அதுதான் உங்களோட லிவ் இன் ஹோட்டல் ஆஃபீஸ் எல்லாம். ஒரு 12 நாள் 14 நாள் காசு எதுவும் இல்லை. மாசம் ஆகுனா அந்த டைம்ல காடி காசு ஒரு 900 வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி அங்க இருந்து அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தோம் ப்ரோ. ஏன்னா வேற எங்கேயும் பட் அந்த டைம்ல ஹெல்ப் பண்ண ஆள் இருந்தாங்க. ஓகே, ஏன்னா நம்ம கஷ்டப்படும் போது யாராவது ஒருத்தவங்க பக்கத்துல இருப்பாங்கல்ல, எல்லா டைமும் இருப்பாங்க. அப்ப இருந்தாங்க. பட் நம்மளுக்கு தான் ஈகோவா இருக்கு. அந்த கேள்வி வந்துச்சு, நீங்க சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஆமா, இந்த மாதிரி என்ன சொல்ல கேட்டிருந்தேன்னா, அந்த டைம்ல நீங்க கத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாடம் இல்ல, ஒரு லெசன்ன்ற மாதிரி அந்த டைம்ல. ஆமா, அந்த டைம் நீங்க சொன்னீங்களா, இப்ப நம்ம கஷ்டமான டஃப் டைம்ஸ் டீச்சர்ஸ் தி பெஸ்ட் வேல்யூ லெசன்ஸ் என்னன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னொன்னு ப்ரோ, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம அங்கேயே நிற்க கூடாது, ஏதாவது ஒன்று போய் செய்யணும். உள்ள வந்து ரொம்ப டவுனாக தான் இருப்போம். பட் பரவாயில்ல, ஏதோ ஒரு கண்மூடித்தனமா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த டைம்ல லேர்னிங். ஏன்னா அந்த டைம்ல எனக்கு வேண்டியது அடுத்த மீல் தான். இன்னொன்னு வீட்டுல தெரியும், ஐயோ இப்ப பாப்பாங்க தமிழுக்கு என்ன தமிழ்ல பேச இல்ல ப்ரோ, பேச்சதுக்கு அப்புறம் எது வேணாலும் சொன்னாலும் அது ஒரு லெசன் இல்ல ப்ரோ. நீங்க என்னதான் பண்ணுங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, அதே பழைய அரக்கால் சோறு போட்டு உடனே பையன். அது என்ன உண்மை, அவ்வளவு சாதிச்சுட்டு வந்து வீட்டுக்கு போற மாதிரி அப்படி இருந்தாதான் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம போனோன்னு எல்லாம் ஏஞ்சி நின்றா ஒரு மாதிரி நம்மளுக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப அந்த டைம்ல என்னதான் பிளேம் பண்ணிக்கிட்டேன். நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, ஒரு நெகட்டிவான ஒரு ஸ்டேட்ல போகும்ல. எனக்கு வந்து அந்த இப்ப நீங்க உங்க கொஸ்டின் வந்து வெரி குட் கொஸ்டின். அது வந்து ஏன்னா எல்லாரும் அந்த டைம்ல கத்துக்குவாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து அந்த டைம்ல ரொம்ப நெகட்டிவா தான் இருந்தேன். ஆமா கண்டிப்பா. லைக் ஏன்னா நம்ம லைக் நீங்க சொன்ன மாதிரி நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற அதிகமா வீணா போனவன், உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு நம்மளே ஏசிக்கிட்டோம். பட் என்னோட லேர்னிங் ப்ராசஸ் வந்து அங்கதான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. அங்க இருந்து இப்போ வரைக்கும் லேர்னிங் ப்ராசஸ் ஒரு வாட்டியும் ஒன்று நடக்கும் போது அந்த டைம்ல கத்துக்கிட்டது. என்னோட ஜேர்னி அப்படிதான். அந்த ஒரே டைம்ல ஒன்னு கத்துக்கிட்டு வாழ்க்கை மாறிடுமா ஒரு பாட்டுல, அந்த மாதிரி நடக்கல. இல்ல ட்ரூ, பிகாஸ் இதுதான் உண்மையான வாழ்க்கை. லைக் அது பாட்டுல மாறுறது, அது சூரியவம்சத்தோட முடிஞ்சு. சரத்குமார் நிஜ வாழ்க்கையில கூட அப்படி நடக்கும். ஸோ அப்படிதான் நிஜ வாழ்க்கையில் நடக்கும். ஸோ இந்த மாதிரி எதாவது உளுந்து என்ன வித்தியாசம்னா, இப்ப இந்த மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி மேபி நான் கஷ்டப்படாமே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன் அப்படி இப்படி லக்ல ஏதோ நடந்துருச்சு. அது வேலையா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் சில நேரம் அந்த மாதிரி எல்லா விஷயம் போகும்போது உடஞ்சி விழுகும் போது நிறைய பேருக்கு, கண்டிப்பா முக்கால்வாசி பேருக்கு நீங்க சொன்ன விஷயம் தான் வரும். அதாவது செல்ஃப் பிளேம். நம்ம எஸ்பெஷலி நம்ம பண்ண ஒரு சில முடிவுகள்னால
அந்த இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோம்னா ஸோ அது அந்த செல்ஃப் பிளேம் இன்னும் ஹையா இருக்கும். என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு, நான் அன்னைக்கு அந்த விஷயத்த பண்ணிடக்கூடாது, நான் அன்னைக்கு அந்த முடிவை எடுத்துடக்கூடாது, இன்னும் இப்படி யோசிச்சிருக்கணும், நான் அப்படி யோசிச்சிருக்கணும், அப்படி இப்படின்னு தான் யோசிப்பேன். அண்ட் அதை தான் ரொம்ப செய்வோம். சில பேர் தான் அங்கேருந்து சரி வாங்க திருப்பி எந்திரிச்சு போவோம் அப்படின்னு அடுத்த விஷயத்துக்கு யோசிப்பாங்க, விச் இஸ் நீங்க பண்ணது. பட் நீங்க அங்கேயும் நிக்காம உங்களுக்கு என்ன நான் வித்தியாசத்தை பார்த்தேன்னா, ஓகே அதாவது ராக் பாட்டம்ல விழுந்துட்டோம், இருந்த இடத்துல ஒரே இடத்துல இருக்கிறது ஒரு ரகம். அங்கேருந்து சரி இன்னைக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாத ஒரு விஷயத்த பண்ணோம், அதனால முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போம், நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான இடத்துலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்றது இன்னொரு ரகம். நீங்களும் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதாவது ஓகே இங்கே இருக்கக்கூடாது, நம்ம வேற இடத்துல ஆரம்பிக்கணும்னு. ஆனா நீங்க என்னன்னா எனக்கு தெரிஞ்சது ஆரம்பிக்க வேணாம், எனக்கு தெரியாத ஒரு விஷயத்துல நான் இறங்கி ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. நீங்க சொல்றது கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. பட் ஆக்சுவலி உண்மையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லவா? ஓகே இது எப்படி சொல்லலாம்னா, ஓகே நம்ம வருஷம் நீங்க சோசியல் மீடியா பாய்ப்போம்ல, எவனோ ஒருத்தன் வருஷம் ஹையஸ்ட் பே இன்கம் ஃபீல்ட்னு போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஒரு வருஷம் ஆமா இந்த வருஷத்துக்கு என்ன ஹையஸ்ட் பே சோ அந்த மாதிரி அந்த வருஷத்துக்கு நான் அப்படி அந்த டைம்ல என்ன ஒரு போன் இருந்துச்சு, காடி இருந்துச்சு, அவ்வளவுதான். சும்மா இருக்கும் போது நம்ம அதானே பண்ணுவோம். பண்ணும்போது ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன பண்ணணும்னு தெரியல. உண்மை கதை என்னன்னா எனக்கு ஒன்றும் தெரியல, வேற எதுவும். திரும்ப பெட் ஷாப்புக்கும் போக முடியாது, அந்த ஸ்கில் இல்லை. ஓகே வேணா அது கைத்தொழில் இல்லை, அப்பப்போ வெட்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே ஸோ அங்கேயும் போக தைரியம் இல்லை, வேற செய்ய காசும் இல்லை. ஸோ அது அந்த டைம்ல வெப் டிசைன், காப்பி ரைட்டிங், SEO அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு, ஹையஸ்ட் பே சேலரி அப்படின்னு. என்ன நடந்துச்சுன்னா, நான் பிஸ்னஸ் செய்யும் போது அந்த HRDF நீங்க கூட சில பேரை இது பண்ணீங்க, அவங்க வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் ஸ்பான்சர் பண்ணாங்க. நான் அந்த ட்ரைனிங்ல தச்சையெல்லாம் போயிட்டேன். அங்க வந்து வெப் டிசைன் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே ரொம்ப பெரிய லெவல்லாம் இல்ல, விக்ஸ்ல சொல்லி கொடுத்தாங்க. சரி அது ஒண்ணு தெரியும், ஓகே அதை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு. அந்த டைம்ல காப்பி ரைட்டிங்லாம் நம்மளுக்கு ராக்கெட் சயின்ஸ், வெப்சைட்ல ஆரம்பிக்கலான்னு அப்படி ஆரம்பிச்சதுதான். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க 400 வெள்ளி கொடுத்தாங்க. அந்த 400 வெள்ளியில ஒரு டொமைன் வாங்க முடியும், ஒரு வெப்சைட். பட் நிறைய கேட்டேன், இப்படி போ அப்படி போன்னு சொன்னாங்க. அப்படி ஆரம்பிச்சதுதான் ப்ரோ. அப்படி அந்த 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 ஜேர்னி அங்கேருந்து ஆரம்பிச்சது. அதாவது ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல பார்த்து இதுதான் ஹையஸ்ட் பெய்டா இருந்தாலும், பட் நீங்க என்னதான் திரும்பி திரும்பி நான் சொல்றது வந்து சிம்பிளா சொல்றேன், நான் சும்மா ஆரம்பிச்சேன் ப்ரோ, சும்மா போனேன் ப்ரோ, சும்மா கத்துக்கிட்டேன்ற மாதிரி. பட் அதோட ஜேர்னி வந்து கஷ்டம்தான். இப்போ லைக் ஓகே எனக்கு முதல்ல தெரியலன்றது, அதுக்கப்புறம் தெரிஞ்ச விஷயத்த ஓகேவா இதை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு டிகிரி வேணும். டிகிரி மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்கப்புறம் அதை தேடுறதுக்கு ஒரு ப்ராக்டிகாலிட்டியும் தேவை. அதாவது சரி ஓகே இப்போ தெரிய போதும், எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம், நம்மகிட்ட காசும் இல்லை. ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, காசே இல்லை எங்கே கற்றுக்குறது அப்படின்னு. ஆனால் நீங்கள் அங்கேயும் நிற்கல, சரி HRDFன்னு ஒன்று இருக்கா, அங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, அங்கே போய் கற்றுக்கோ அப்படின்னு. அங்கே போகிறீங்க, அதையும் கற்றுக்குறீங்க. சரி அங்கேயும் நிப்பாட்டக்கூடாது, அங்கேயிருந்து நம்மளுக்கு ஒரு 400 வெள்ளி யாராவது கொடுக்குறாங்களா, அதை வச்சு ஒரு வெப்சைட், அந்த 400 வெள்ளி வச்சு நான் அந்த டைம்ல நீங்கள் வேற என்னமோ யோசிச்சிருக்கலாம். ஆனால் இல்லை பரவாயில்ல இது மேலே போடுவோம் அப்படின்னு. ஸோ என்னதான் நீங்க இல்ல ப்ரோ, நீங்க சொல்றது பார்க்க நான் ஏதோ ஹம்பிளா இல்லை ப்ரோ, நான் ஆக்சுவலி உண்மையை சொல்றேன். ஏன்னா நீங்க இப்போ உள்ள கேட்டீங்க 2024 கேட்டீங்கன்னா எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்கு, நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியும், நான் இதை பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். பட் அந்த டைம்ல வந்து அப்படி நான் இப்போ எப்படி சொல்றேனோ அந்த உடஞ்சி எப்படி அதுன்னா உங்க எபிசோட்ல சொன்னீங்கன்னா சோத்துலயே அடி வாங்கியாச்சு அப்படிதான் ஆரம்பிச்சேன். நான் சொல்றதெல்லாம் உண்மை. ஏன்னா இப்ப ஏன்னா இப்பதான் முத வீட்டுல பார்க்க போறாங்க தெரியல, இந்த வருஷம் தீபாவளி எனக்கு தீபாவளி தான் போட்டுறீங்களா, இல்ல எனக்கு தனியா தீபாவளி, ஏன்னா தெரியாது, இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணது இல்லை வீட்டுல. நம்மளுக்கு அந்த வேலை தான் இது. ஆக்சுவலி நான் ஹம்பிளாலாம் சொல்ல ப்ரோ, அந்த டைம்ல வந்து அவ்வளவுதான் இருந்துச்சு. நீங்க இப்ப கேளுங்க, எனக்கு அடுத்த வருஷம் எங்க போறேன்னு தெரியும், இன்னும் 5 வருஷத்துல என்ன பண்ண போறேன்னு தெரியும். சோ அப்படிதான். சோ வாட் அப்ப அந்த டைம்ல வாட் kept you keep motivating? எங்க அம்மாவோட புண்ணியம் போல ப்ரோ. ஆமா ப்ரோ, ஒரு லக்கா வந்துச்சு, அதை நான் எடுத்து பிக்கப் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். பட் முன்னுக்கு போறதுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு ஊண்டுதல் வேணும், அடுத்த மீல் வேணுமே. ஸோ இதை பண்ண அடுத்த மீலுக்கா அந்த டைம்ல ப்ரோ எனக்கு வந்து ஒரு 500 வெள்ளி கொடுத்துருந்தா எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 10 மில்லியன் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷம் வரும் அந்த டைம். ஏன்னா அடுத்த மீலை பற்றி நீங்கள் யோசிக்க முடியாது. த வேர்ஸ்ட் பார்ட் நான் இது வரைக்கும் பார்த்ததுன்னா, அடுத்த மீலை ஒருத்தன் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான்ல, அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த இப்போ தெரில, அந்த டைமில் வந்து என்னதான் நீங்க பாட்டு கேட்டாலும் அங்க உள்ள ஒண்ணு சொல்லும், நீ ஒன்னும் இல்லை டம்மி பீஸ் தான் அப்படின்னு.
அந்த 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 டைம் தான். அப்போ அந்த டைம்ல கேளுங்க ப்ரோ, நிறைய பயம் இருந்துச்சு. ஆக்சுவலி வீட்டு விட்டு வெளியே போவே பயமா இருக்கும். ஃபோன் அடிச்சாலும் பயமா இருக்கும். அந்த தெனாலி படத்துல வருமா என்ன எல்லாம் சிவம் அந்த கதை தான். இப்ப ப்ரௌட்ல இப்ப ப்ரௌட் அந்த ஜேர்னி அப்படிதான் இருக்கணும்னு வந்திருக்கு. இல்லைன்னா நம்ம தான் கத்துக்க மாட்டோமே. ஆமா ஆமா. ஐ மீன் சில நேரம் அதான் அடி அந்த ராக் பாட்டம் போயிட்டோம்னா அங்கேருந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் அடுத்த மேலுக்கு என்ன இல்லைன்ற போது அந்த இக்கட்டான நிலைமையில தான் நம்ம மூளை வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 10% எக்ஸ்ட்ரா வேலை செய்யுன்ற மாதிரி அந்த என்னது ஹை ப்ரெஷர்ல தான் ஒன்றும் நல்ல என் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். என்ன சொன்னியமா என்ன பல வருஷம் கழிச்சு இப்ப நல்லா இருக்கு, ஒரு ஸ்டோரி இருக்குல்ல. ஆமா ஆமா. இல்லைன்னா நான் அடுத்து கடைசி 10 நிமிஷம் என்னத்தை பத்தி பேசி அதுக்கு அது ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்னு. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் இந்த என்டர்பிரினர் அந்த ஜேர்னியெல்லாம் பற்றி பேசியாச்சு. எங்கெங்கெல்லாம் வந்தோம், எப்படிலாம் உங்கள் மொதல் பிஸ்னஸ் வந்து அப்படின்னு. ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் சோகமாக போகுது. ஆமாம் இல்லை சோகம்னு இல்லை, ஐ மீன் எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு ஒரு ஒரிஜின் வேணும் பாருங்க. ஏன்னா நான் சொல்லிட்டேன் இன்ஸ்பிரேஷன் அப்படி இப்படின்னு. அப்போ யாரா என்ன இன்ஸ்பிரேஷன் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கதையை சொல்லணும் பாருங்க. அதனால தான் உங்கள் கதையை சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்குள்ளே பூந்துருவோம். அதாவது அந்த எஸ்சிஓ, அந்த எஸ்சிஓனா என்ன, அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் இந்த எஸ்சிஓக்கு என்ன சம்மந்தம், இது எதுக்கு தேவை அப்படி அப்படின்றது லைட்டாக ஒரு இந்த லேமன் டேர்ம்ஸ்னு உள்ளவங்க, அதாவது புரியாதவங்களுக்கு புரியுன்ற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். அந்த டேர்ம்ஸ் எஸ்சிஓனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ கூகுளில் ஏதாவது நாசிலிமா சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போய் கூகுள் பண்ணுறீங்களா, பெஸ்ட் நாசிலிமா ரெஸ்டாரண்ட் நியர் மீன்னு. அதில் வந்து சிலது வரும், நல்லதோ கெட்டதோ. நீங்கள் முதல்ல பார்த்து போகிறீங்கல்ல, அந்த முதல்ல வர வைக்கிறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ அதுதான் வந்து இப்போ ஒரு ஃபீல். இப்போ ஸ்டில் நான் வெப்சைட்டில் ஆரம்பித்தாலும் இப்போ மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஈவன் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது அதுதான். ஐ மீன் ஒரு ஈகோ பூஸ்ட்னு சொல்லலாம். இப்போ ஒரு கிளையனோட வச்சு முதல்ல வந்துட்டோம் அப்படின்னா, மொத பேஜில் வர வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, ஆத்ம திருப்தி. இதையோ சாதிச்சா அந்த தேஜஸ் அவர் கண்ணில் பார்த்தேன்ற மாதிரி. புரியல, காசும் வருது இல்லை, பட் இருந்தாலும் நம்ம செஞ்ச காரியம். ஆமாம். ஸோ அது ஒன்று. இன்னொன்று, மலேசியாவில் இந்த ஃபீல் வந்து நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்துடலாம், பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம ஸ்டில் பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கும் இந்த ஃபீல்டில். ஸோ நீங்கள் யூஎஸ்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய முதலிங்க இருக்கும். இங்கே வந்து நீங்கள் சீக்கிரம் வந்துடலாம், கனெக்ட் பண்ணிடலாம். லெஜிட்டான ரொம்ப ஃபியூ எஸ்இஓ நிறைய ஸ்கேம் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வரும். ஸோ இப்போ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதாவது என்னன்னா, கூகுளில் போய் நம்ம ஒரு சர்ச் பண்ணால், அதாவது பெஸ்ட் பெட் க்ரூமிங் தட்டோம்னா உங்கள் பெட் க்ரூமிங் தான் வரணும். இந்நேரத்துக்கு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ அப்போ நான் இவ்வளோ நாள் நினச்சேன் அது சொந்தமாக தான் வருது, நம்மளுக்கு நிறைய ரிவ்யூஸ் கொடுத்தாங்கன்னா வந்துடும் அப்படி இப்படின்னு. ஓகே, அதுவும் ஒரு எலமெண்ட். கூகுளில் வந்து மொத்தம் ஒரு இப்போதைக்கு ஒரு 300 எலமெண்ட் வேணும் நீங்கள் வர்றதுக்கு. பட் அவ்வளோ நீங்கள் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணல. சில பேசிக்ஸை நீங்கள் ஒழுங்காக பண்ணி, சில ஆர்டர் இருக்கு, சில ப்ராக்டிஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் கூட டிக்டாக்ல போடுறீங்க, ஓகே, அதை கான்ஸ்டன்ட்டாக போட்டால் தானே அந்த பிளாட்ஃபார்ம் இது பண்ணுது. ஸோ கூகுளுக்கு வேண்டியது இன்ஃபர்மேஷன். ஏன்னா கூகுளோட வேலை வந்து நீங்கள் என்ன சர்வீஸ் ப்ராடக்ட் தேடினாலும் சரி, அதை நல்லதான் சும்மா காமிக்கிறது இல்லை, த பெஸ்ட்டாக அது நினச்சி காமிக்கும். அதுக்கேற்ற கொண்டனை கொடுத்தா உங்களோட இதாகும். அதுக்கு அந்த ப்ராசஸ் தான் எஸ்இஓ. ஓகே ஓகே, புரியுதா ப்ரோ? இல்ல ரொம்ப டெக்னிக்கல் இல்ல, எனக்கு புரியுது. இப்ப நான் சொல்றேன், அதாவது எனக்கு தெரிஞ்ச புரியுது இல்ல, நான் செக் பண்றேன். ஆமா ஆமா. எப்படின்னா, அதாவது இப்ப அதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாப்பாடு கடை, நான் இந்தியன் ரெஸ்டாரண்ட் நியர் பூச்சோங்க அப்படின்னு தட்டினேன்னா கூகுள் போய் எல்லா வெப்சைட்லையும் தேடும். அண்ட் அது வந்து ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் 2, 3 அப்படின்னு வந்து அது காட்டும். அண்ட் மேல வந்து ஸ்பான்சர் இருக்கும், அது வந்து வேற, அது வந்து எஸ்இஓல வராது தானே. ஸோ அது வந்து காசு பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, அதை விட்டுருவோம். பட் அந்த கூகுள் கொடுக்குற லிஸ்ட்ல எப்படி நம்மளோட பேர் முதல்ல வரணும்னா, நீங்க சொன்ன மாதிரி முன்னொரு ஐ கேன் சே அல்கரிதம் கிரைட்டீரியா கூகுள் செட் பண்ணிருக்கு. ஸோ அதுல முக்கால்வாசி மேக்ஸிமம் எத்தனை கிரைட்டீரியாவை நீங்க ஃபுல்ஃபில் பண்ண வைக்க முடியுமோ அதுதான் நீங்க பண்ணுவீங்க. சில பேசிக்ஸ் இருக்கு. இன்னொன்று, எல்லாத்தையும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. ஓகே, இப்போ எப்படின்னா, உங்க ஏற்கனவே ரேங்க் பண்ணிருக்கிறதோட கொஞ்சம் பெட்டரா நீங்க கொடுத்தீங்கன்னா கூகுள் எடுத்துக்கும், அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் உங்க வெப்சைட்ல, அண்ட் தென் லாட் ஆஃப் திங்ஸ்லாம், அந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு. ஆமா. அண்ட் இது வந்து வெப்சைட் வச்சிருக்கவங்களுக்கு தானா இல்ல வெப்சைட் இல்லாதவங்க? இல்ல, இப்போ உள்ள 2024ல வந்து வெப்சைட் வந்து கண்டிப்பா இருக்கணும் எல்லாருக்கும். நீங்க இல்லைன்னா தென் யூ டோன்ட் ரன் அ பிசினஸ், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? இன்னொன்னு, பட் இப்போ வந்து கூகுள்ல வந்து வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்தும் புல் பண்ணுது. ஓகே, அதனால தான் அது ரொம்ப மாறுது. இப்போ ஏஐ வந்துருச்சு. ஓகே, ஏஐ வந்தனால
டோட்டலி டிஃப்ரெண்ட் கல்ச்சராக இருக்குது. ஈவன் சம்டைம்ஸ் நம்ம சர்ச் பண்ணால் டிக்டாக்ல இருந்து கூட காமிக்குது, ஃபேஸ்புக்கில் இருந்து கூட காமிக்குது. ஸோ அப்படின்னா கூகுளுக்கு இன்னும் கண்டென்ட் பத்தலைன்னு அர்த்தம். பட் டு பி ஆனஸ்ட் டோட்டலி வேற பால் கேம். சோஷியல் மீடியா வேற, கூகுள் வேற. ஓகே ஓகே. ஸோ அதுதான் ரெண்டாவது கேள்வி கேட்குறேன். என்னன்னா இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களா, எனக்கு சேல்ஸ் வரணும்னா நான் எதுக்கு போய் இந்த கூகுள் சர்ச் இன்ஜின்லாம் பண்ணேன், யார் என்ன கூகுளில் தேடுறேன், எல்லாம் என்ன இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் தான் தேடுறாங்க, அங்கே நான் ஒரு 4 இன்ஃப்ளூயன்சரை வச்சு 40 ரீல்ஸ் போட்டேன்னா முடிஞ்சு என் பிஸ்னஸ் பிச்சுக்கும், எனக்கு எதுக்கு இந்த எஸ்இஓலாம் தேவை அப்படின்னாங்க. இது ஒரு நல்ல கேள்வி ப்ரோ. நிறைய கேள்வி கேட்பாங்க, நிறைய கிளையன்ட் கேட்பாங்க. நான் சிம்பிளாக ஒன்று கேள்வி கேட்குறேன். ஓகே, டிக்டாக்ல இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஏதாவது ஜாமான் வாங்கியிருக்கீங்களா? டிக்டாக்ல வாங்கியிருக்கீங்க தானே? ஸோ அப்போ நீங்கள் வேணும்னு அங்கே போய் தேடுவீங்களா, இல்லை அங்கே ஏதாவது ஆட்ஸ் வரும் அதை போய் பார்த்துட்டு ஓகேல நான் இது வாங்குறேன்? இல்ல அதே ஒரு அண்ணன் வருவாரு டிக்டாக்ல, 4 சிலுவார்லாம் 50 அப்படி சொல்லி தானே வருவாங்க. இல்ல நீங்க திடீர்னு ஒரு நாளைக்கு போடுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்குறீங்க, திடீர்னு டிக்டாக்ல அப்படிதான் வரும். ஓகே, ஸோ சோஷியல் மீடியா எந்த சோஷியல் மீடியாவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அங்க நம்ம கொண்டென்ட்டை போட்டு அங்க போடணும். போட்டோன்னே ஆளு வந்து அங்க பார்த்தோன்னே எனக்கு இது வேணும்ல, சம்டைம்ஸ் அது நம்மளுக்கு வேணும்னு கூட இல்லை, போய் வாங்கிடுவோம். அந்த கல்ச்சர் அங்க. ஸோ நீங்க கூகுள்ல ஏதாவது நீங்க சர்ச் பண்ணி ஜாமான் வாங்கியிருக்கீங்களா ப்ரோ? இல்ல, சர்வீஸ் ரிவ்யூ படிக்கிறது, ஏதாவது சர்வீஸ் ஹையர் பண்ணிருக்கீங்களா? எல்லாமே பண்ணிருக்கோம். ஸ்போர்ட்ஸ் ஷூ தேடி இருப்போம், ஐபோன் வாங்கியிருப்போம், எங்க ஏதாவது ஜாமான் வாங்கியிருப்போம். கூகுள் அதெல்லாம் போய் தேடும்போது கூட ரிவ்யூ படிப்போம். ஸோ கூகுள்ல சர்ச் பண்றவங்க கஸ்டமர் வந்து எப்படின்னா, ஒன்னு ஹை டிக்கெட் கிளையன்ட்ஸ், இந்த கார்பரேட் வேர்ல்ட்ல ரொம்ப பே பண்றவங்க வந்து இங்க தான் இருக்காங்க, சோஷியல் மீடியால வர மாட்டாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, கூகுளில் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை சர்ச் பண்றாங்கன்னா ஆல்ரெடி 70% அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க நான் அதை வாங்க போறேன், நைக்கி ஷூ வாங்க போறேன்னு இது பண்ணிட்டு புதுசா ஒரு வருதுன்னு வைங்களேன், நான் அங்க போய் சர்ச் பண்ணுவாங்க, எங்க இருக்குன்னு தேடுவாங்க, உடனே வாங்குவாங்க, டிசைட் பண்ணிடுவாங்க, டிசைட் பண்ணிட்டு வாங்குவாங்க. ஹை சான்ஸ் ஆஃப் செல்லிங். இங்க வந்து பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. புரியுதா ப்ரோ? அது சின்ன கல்ச்சர்லாம் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். நைஸ்லி எக்ஸ்பிளைன். நானும் அந்த வித்தியாசம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ மீன் ஏன் இது தேவை அப்படின்னு. பட் உண்மைதான். ஆக்சுவலி கூகுள்ல போய் நான் தேடும் போது நான் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் அந்த ஜாமான் வாங்க போறேன்னு அர்த்தம். அப்புறம் தான் அந்த ரிவ்யூ எல்லாம் படிப்பேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து சும்மா அப்பதான் பாக்குறது, ஓ இதுதான் இப்படி ஒரு ஜாமான் இருக்கா, ஓ இதுதான் இதுக்கான யூசேஜா அப்படின்னு. தேவைப்பட்டா வாங்கலாம், இல்லைன்னா சும்மா ஞாபகத்துக்கு வச்சுக்கிறதுக்கு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வாங்கிட்டு கூட யோசிப்போம், ஐயோ வாங்கிட்டு சீப்பா இருக்குன்னு சில இடத்துல வாங்கிடுவோம். அப்படியே போற பக்கத்துல ரெண்டு வழி தான் சும்மா தூக்கி போடுவோம். ஸோ நைஸ். எனக்கு இந்த வித்தியாசம் உண்மையாக இப்படிதான் இருக்கு. ஸோ அதுதான், ஒரு வெப்சைட்டா ஒரு ப்ராப்பரா போகணும்னா யூ ஸ்டில் நீட் திஸ் SEO ஆப்டிமைசேஷன். பிகாஸ் அதான் கூகுள் ரேங்கிங்ல வர்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு உங்க பிசினஸ் வந்து 1 ஸ்டெப் ஹையரா கொண்டு போனா ஒரு வெப்சைட், இப்போ வெப்சைட் கண்டிப்பா இருந்தா ஆகணும். நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறனால சொல்லலை, நம்ம வந்து வேணும் வேணாம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா நம்ம காம்படிட்டரோட எப்படி ஹையர்னு நம்ம சொல்ல இந்த ஏரால எஸ்பெஷலி. ஸோ இப்போ அது வந்து ஒரு பேசிக் ஆகி போச்சு ப்ரோ. 10 வருஷத்துக்கு முன்னாடி வெப்சைட் வச்சிருந்தோம், நீ இப்பெல்லாம் பெஸ்டாக தானே வச்சிருக்கேன். இப்போ என்ன பெரிய அதுவும் நிறைய ஃப்ரீ ஹோஸ்டிங் வெப்சைட்லாம் இருக்கு. இப்பெல்லாம் வந்து வெப்சைட் தானே வச்சிருக்கேன், நீர்மூழ்கி கப்பலா வச்சிருக்கேன் நான் வந்து. சொந்த டொமைன் வச்சிருந்தோம்னா அது வேணா சொல்லலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா. ஸோ ஐ மீன் அதான் இன்னொன்று, நான் சோஷியல் மீடியாவை மட்டும் நம்பி போவேன்னு சொல்லுவேன். திடீர்னு நாளைக்கு சாத்திட்டாங்கன்னா இந்தியாவில் வந்து டிக்டாக் பேன், அந்த மாதிரி மலேசியாவில் நடந்துச்சுன்னா வெப்சைட் அங்கேயே இருக்கும். ஸோ வெப்சைட் ஓகே, அதுக்கு வேணா கேளுங்க, நான் வித்தியாசம் சொல்கிறேன். ஓகே, நான் எப்பயுமே சிம்பிளாக ஃபன்னியாக என்ன சொல்கிறதுன்னா, வெப்சைட் வச்சிருக்கிறது உங்கள் சொந்த லேனில் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், உங்களோட வீடு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். எந்த ஒரு சோஷியல் மீடியாலும் ஒரு சின்ன அக்கௌண்ட் வச்சிருக்கிறது எப்படின்னா, ஒரு பெரிய வீட்டில் ஒரு சின்ன ரூமை நீங்கள் சேவா எடுத்துக்கிட்ட மாதிரி. ஸோ அதாவது லிமிட்டேஷன் இருக்குல்ல, இதான் வித்தியாசம். முடிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டு மூணு கேள்விகள் இருக்கு, ஏன்னா அடுத்த செக்ஷன் போறது. அதுக்கு முன்னாடி என்னன்னா 2-3 டிப்ஸ் சொல்லலாமா? அதாவது ஃப்ரீயா, ஏன்னா நீங்க அதான் பிசினஸா பண்றீங்க. சோ நீங்க இது சார்ஜ் பண்ணி கஸ்டமருக்கு சொல்றது, பட் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக சும்மா இப்போ கேட்கறவங்க நிறைய பேர் பிசினஸ். எந்த விஷயம் ப்ரோ? மொதல் விஷயம் அந்த வெப்சைட்லயே நீங்க ஏதாவது சொல்லலாம், லைக் வெப்சைட்டுக்கு ஏதாவது டிசைன். ஓகே, வெப்சைட் இல்லாதவங்களும் இருப்பாங்க, நான் பொதுவாக சொல்றேன். ஓகே, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா கூகுள் மை பிசினஸ்ன்னு இருக்கும், அது வந்து ஃப்ரீ தான். ஓகே, இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியும். நான் இப்போ கொடுக்குற டிப்ஸ் வந்து பேசிக்கா தெரியாதவங்களுக்கு.
கூகுள் மை பிஸ்னஸ் அப்படின்னு கூகுள் பண்ணுங்கள். கூகுள் பண்ணிவிட்டு அதை யூடியூப்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட் வச்சுருக்கலாம். அதில் வந்து ரிவ்யூ வாங்கணும் உங்கள் கிளையனோட. as much as ரிவ்யூ வாங்குங்க. ஓகே, ஏமாற்றி வீட்டில் உள்ளவங்களே போட சொல்லாதீங்க, கூகுளால் ட்ரேஸ் பண்ண முடியும். ஓகேவா? நான் இது ஆக்சுவலி வாங்கியிருக்கேன். பிஸ்னஸ் கூட்டெல்லாம் அனுப்பிடுவேன், அந்த ரிவ்யூலாம் கூகுள் பேஜில் வரல. கூகுளால் ட்ரேஸ் பண்ண முடியும். ஓகேவா, நம்ம என்ன பண்ணுறோம் என்ன யோசிக்கிற வரைக்கும் தெரியும். ஸோ அந்த ஜெனுவினாக வாங்க சொல்லுங்கள். அதை ஒரு சோஷியல் மீடியா மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். எப்படின்னா நீங்கள் அங்கே ஃபோட்டோ இப்போ இங்கே நடத்துகிறோன்னு வைங்களேன், இந்த ஃபோட்டோ பிடிச்சி அங்கே அப்லோட் பண்ணலாம். சிம்பிள் தான், ரொம்ப பெரிய லெவல் இருக்காது. அதை இது பண்ணுங்கள். ரெண்டாவது, இது உங்களுக்கு பிடிச்சது ப்ரோ, நீங்கள் கூட என்கிட்ட ஃபோனில் சொல்லும் போது சொன்னீங்க. இதை நான் இன்னும் தமிழில் சொல்லாதனால நான் இதை சொல்கிறேன். எந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் போட்டாலும் சரி, இன்னொன்று எங்கேயாவது வெப்சைட்டில் போட்டாலும் சரி, அந்த ஃபோட்டோவோட ஃபைல் நேமை மாற்றிடுங்க. இப்போ நீங்கள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா கூட நம்ம திரும்ப ஸோ ஃபோட்டோ இப்போ பார்க்குறவங்க பிடிச்சி பார்க்கலாம். அவங்க ஃபோட்டோவோட பேர் வந்து இமேஜ் 001 இருக்கும். பட் அவங்க வந்து பாட்காஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுக்குவோம். அதை போஸ்ட் பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவில், என்னத்துக்கு நிறைய வியூ கிடைக்கணும்னு. ஓகே, பட் அதை போஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த சோஷியல் மீடியாவோட சர்ச் இன்ஜினோ இல்லை கூகுளோட சர்ச் இன்ஜினோ அதை படிக்கும் போது IMG 001 தான் இது பண்ணும். அப்படி பண்ணுறத விட நீங்கள் என்ன விஷயம், இப்போ பாட்காஸ்ட் குமார் பாட்காஸ்ட் எபிசோட் 10 ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வச்சுக்கோமே, அதை போட்டோம்னா அந்த எந்த சோஷியல் மீடியாவும் சரி இல்லைன்னா கூகுளும் சரி அதை படிக்க முடியும் அந்த வேர்ட்ஸை. ஏன்னா அதுங்களால அவ்வளோதான், அப்படிதான் படிக்க முடியும். அந்த இமேஜ்க்கு இன்னும் பெட்டர் சர்ச். இன்னொன்று பார்க்குற கொம்பதித்தருக்கு யாருக்குமே இது தெரியாது. என்ன செய்ய சொல்லுங்க, கொஞ்சமா ரொம்பலாம் மாறாது, ஒரு 5% எக்ஸ்ட்ராவா கொடுக்குதுன்னு வச்சுக்கோமே. மலேசியாவில் யாரும் செய்ய மாட்டாங்க ப்ரோ. சொன்னேன், கொஞ்சம் பேர் தான் என்கிட்ட சொன்னாங்க, அதை நான் ட்ரை பண்றேன். நான் ஆக்சுவலி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன். நான் டிக்டாக் எல்லாம் போஸ்ட் பண்ணும்போது அந்த ஃபைல் நேம் மாத்தி காசு வந்தா பாருங்க ப்ரோ, கொஞ்சம் பர்சன்டேஜ் பாருங்க. வரல, ஸோ வராத நிலைமையில எனக்கே பல பிரச்சனைகள்னு அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம். இது வந்து அந்த SEO சம்மந்தப்பட்டு அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? SEO ஐயோ, அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்கணும் ப்ரோ. ஓகே, வெப்சைட் இருக்கணும். இன்னொன்று, ஓகே, இது ஒரு ஃபன்னியாக இருக்கும், நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன், பட் அது ஒர்க் ஆகும், ஒரு வருஷம் ப்ராசஸ். ஓகே, ஆஸ்க் த பப்ளிக்னு ஒரு வெப்சைட் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? இல்லையா? ஓகே, ஆஸ்க் த பப்ளிக்னா என்னென்னா, நம்ம நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா, நம்ம எல்லாமே நம்மளுக்கு என்ன பெஸ்ட்டுன்னு படுதோ அதை தான் போஸ்ட் பண்ணுவோம். சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும். அது வந்து ரொம்ப தப்பு. ஆளுங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் வந்து நீங்கள், ஓகே, நான் வந்து ஒரு சாக்கு வைத்தியம் சாப்பிட போகிறேன், நான் வந்து பெஸ்ட் சாக்கு வைத்தியம் நியமி அப்படின்னு இது பண்ணுவேன். நீங்கள் என்னென்னு கூகுள் பண்ணுவீங்க ப்ரோ? பெஸ்ட் சாக்கு வைத்தியம், சில பேர் பினிங் சாக்கு வைத்தியம்னுவாங்க. கூகுளை பொறுத்த வரைக்கும் இல்லை சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டேர்மும் வேற வேற. ஓகே, ஸோ அப்போ ஆள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நம்ம வந்து கொண்டென்ட்டாக போடணும். அப்போ தான் ஆளுங்க சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கான கொண்டென்ட்டை எல்லா பிளாட்ஃபார்மும் காமிக்கும். இது இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதை ஆஸ்க் த பப்ளிக்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே போயிட்டு அவங்க சர்வீஸ் இல்லை ப்ராடக்ட் போட்டாங்கன்னா அங்கே வந்து எல்லா விதமான கொஷினும் வாய் வாட் எல்லாமே வந்துடும். ஒரு 100 இருக்கும். இது வந்து SEO தெரியாதவங்க, சில பேருக்கு என்ன கான்டென்ட் பண்ணணும்னு தெரியாது. ஓகே, அந்த மாதிரி இது அங்கே வந்து 100 கொஷின் இருக்கும்ல. ஒரு நாளைக்கு அங்கே ஒரு கொஷின் இருக்கும். ஓகே, ஹவு டு மேக் சாக்கு வைத்தியோ அப்படின்னா அதான் உங்கள் கான்டென்ட் டைட்டில். அதுக்கு ஒரு கான்டென்ட் செஞ்சு வீடியோ செஞ்சு போட சொல்லுங்கள். இதை நீங்கள் முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 வருஷம் பிடிக்கும். நான் கேரண்டி பண்ணுறேன் ப்ரோ. இதை நீங்கள் டெய்லி போட்டாலே 1.5 வருஷத்துக்கு 1.5 வருஷத்தில் உங்கள் ஃபீல்டில் நீங்கள் தான் பெஸ்ட்டாக இருப்பீங்க. இது நான் புதுசாக கண்டுபிடிச்சிது. ஓகே, எல்லாம் உங்களுக்கு இவ்வளோ கேட்கும் போது என்ன பண்ணணும், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒன்றும் யாரும் செய்யல ப்ரோ. முத செய்ய சொல்லுங்க, உங்கள் சேனலில் சொல்லுங்க. ஓகே, சேனலில் பார்க்குறவங்க தயவு செஞ்சு நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் செஞ்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் டிப்ஸாக வச்சுக்கோங்க. இருங்க ப்ரோ, டிஸ்க்ளைமரோட சொல்கிறேன். யாராவது எக்ஸ்பர்ட் பார்த்தாங்கன்னா இது ஒரு முட்டாள்தனமான ஒரு இதுன்னு இருப்பாங்க. பட் இது வந்து பேசிக்காக தெரியாதவங்களுக்கு சொல்கிறது. ஓகேவா? அதை செஞ்சா கண்டிப்பாக வரும்னு எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தெரியும். அப்படி தெரியலன்னா அவங்க எக்ஸ்பர்ட் இல்லைன்னு அர்த்தம். நான் தான் அந்த எக்ஸ்பர்ட்னு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னொன்று என்ன கேட்கணும்னு நினைச்சதுன்னா ப்ரோ, உங்களோட நியூ வெஞ்சர் ஒன்று இருக்கு. அதாவது வந்து இப்போ இந்த KS குளோபல் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, பிஸ்னஸ்லாம் தாண்டதை விட இப்போ ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா, கிக்கு பாட்காஸ்ட் அப்படின்னு. இது வந்து நான் ஒரு விதமான பர்சனல் பிராண்டிங்னு கூட வச்சுக்கலாமா? கண்டிப்பா, என்ன பர்சனல் பிராண்டிங் அதுவும் சொல்லிக்கலாம். சமுதாயத்துக்கு ஏதாவது CSRன்னு வச்சுக்கலாம். உள்ள இருக்கிற கடுப்புன்னு சொல்லலாம். சரி, மூணையும் வச்சுக்கிறேன். நான் பர்சனல் பிராண்டிங்குள்ளே இதெல்லாம் CSR ஒரு மாதிரி
அது பர்சனல் பிராண்டிங் உள்ள வரும். ம். இந்த இருக்கிற ஏரால பர்சனல் பிராண்டிங் எவ்வளவு முக்கியம்னு இது நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியம் ப்ரோ. அதுதான் ஃப்ரீ, ஈஸி. நீங்க என்ன வேணாலும் பிக்சர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ராடக்ட் தானே விற்க வந்தேன் நான், ஏன் என்ன விற்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆள் வந்து ப்ராடக்ட் வாங்கல ப்ரோ, ஆள் வந்து உங்களை 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 வாங்குறாங்கன்னு சொல்லலாம். அது சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நீங்க பெஸ்ட் ப்ராடக்ட் வைக்கிறீங்க, ஆனா நீங்க வெளியே வந்து நீ ஒரு திருடன் அப்படின்னா யாராவது வாங்குவாங்களா ப்ரோ? பர்சனல் பிராண்டிங். ஸோ இல்லை நான் ஒரு ஊதுபத்தி விற்கிறேன், நைட்டு பார்த்தா ரோட்டோரத்தில் தண்ணி அடிச்சு படுத்து கிடக்கேன், நான் பெஸ்ட் ஊதுபத்தி, நீங்கள் என்கிட்ட வாங்குவீங்களா? ஸோ பர்சனல் பிராண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஆளை தான் வாங்குறாங்க. ஸோ ஐ மீன் அந்த பர்சன், அந்த கேரக்டர் தான், ஸ்டோரியை வாங்குறாங்க. ஓகே, ஸோ ப்ராடக்ட் வந்து யாருமே வாங்கல. எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் விற்கிற ப்ராடக்ட் தான் வாங்குறாங்க. ஆமா ஆமா ஆமா. நானும் போட்காஸ்ட் ஆரம்பிக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, எதுக்கு தேவையில்லாம் மைக் வச்சு பேசிட்டு, என்ன கேட்டாங்க ப்ரோ, எதுக்கு தேவையில்லாம் மைக் வச்சுலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னா, காசு வருதா? நாங்க இல்ல அப்படின்னா, அப்ப எதுக்கு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க, மூச்சு விடாம பேசிட்டு இருக்கு அது அப்படின்னாங்க. அப்புறம் என்னால புரியும் போங்க அப்படின்ட்டு. என்ன பதில் சொன்னீங்க? அதுக்கு இல்ல பதிலாம் இங்க சொல்லிருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன் அப்படின்னு முடிச்சு. சரி, நீங்க சரிங்க சொல்லுங்க. நானும் அந்த விதமான ஒரு பர்சனல் பிராண்டிங் தான். பர்சனல் பிராண்டிங். ஆமா, பர்சனல் கெயின் இல்லாம நானும் ஓகே சொல்லலாம். ஐ மீன் மேபி உங்களோட பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அந்த கொஞ்சம் கடுப்பெல்லாம் பேசணும் அப்படின்றதுலாம் அதுக்காக ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பேச ரொம்ப பிடிக்கும், அதனால ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் நானும் ஒரு பிசினஸ் பண்றேன், ஸோ அதுக்கேற்ற ஒரு பர்சனல் பிராண்டிங் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள்னால ஆரம்பிச்சேன். ஆனா அதான் என்னதுலேயே ஒரு பர்சனல் பிராண்டிங் அந்த அம்பரிலாக்குள்ள வரல. ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் ப்ரோ. நல்லதா ப்ரோ, தேங்க்யூ. ரோலை மாத்திக்கிட்டோம், நான் கேள்வி சக்குன்னு நான் கெஸ்ட் ஆயிட்டுன்ற மாதிரி. கடைசி ப்ரோ இந்த செக்ஷனை முடிச்சு வைக்கிறதுக்கு, வளர்ந்து வரும் இந்தியன் யங் என்டர்பிரினர்ஸ் இல்லை என்டர்பிரினரா ஆகணும்னு நினைக்கிற இந்த கேட்டுக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? ஐயோ, திடீர்னு இப்படி கேட்க. வளர்ந்து வரணும் இல்லை, வளர்ந்து முடிச்சவங்க யாரா இருந்தாலும் என்டர்பிரினர் ஆகணும், இல்லை ஆல்ரெடி ஒரு பிசினஸ் இருந்து நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ராக் பாட்டம் ஹிட் பண்ணி ஆரம்பிச்ச இடத்துல முடிஞ்ச அப்படி இப்படின்னு உங்களுக்கு அப்படி கேட்டிங்கன்னா பயப்படாதீங்க. இப்போ உள்ள மனநிலையில் சொல்கிறேன், எதுக்கும் பயப்படாதீங்க. ஒரு கிளியர் விஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கஷ்டப்படும் போது உங்களை சுற்றி பாருங்கள். கண்டிப்பாக உதவி செஞ்ச உங்கள் சொந்தக்காரவங்க இருப்பாங்க. அந்த சும்மா கதை, வெளியே நண்டு கதைலாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் போய் நம்ம கஷ்டப்படும் போது பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களை போய் பாருங்கள். ஸோ பார்த்தோன்னே அங்கேயே நிற்காதீங்க, பயப்படாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவோ அது பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எனக்கு வந்து அடுத்த மீனில் அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒன்று இருக்கும். பிள்ளைக்கு மாவு டப்பா வாங்குறது, ஒய்ஃபுக்கு லிப்ஸ்டிக் வாங்குறது. ஸோ அதை இது பண்ணி போங்க. பட் ஏன்னா லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் ப்ரோ. அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாது. நம்ம ஸ்டெப் வைக்க தான் வழி போற மாதிரி. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். நல்லதாகவும் வரும், கெட்டதாகவும் வரும். நல்லதே நினைப்போம். நல்லது எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் ஜோதிகா சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் நியூஸ் ரீடர் ஆயிருவீங்க ப்ரோ. அப்படிதான் ஆல்ரெடி காட் வச்சு படிச்சாங்க, கொஞ்சத்துல ஆயிருவாங்க. ஸோ அந்த ஒரு கேள்வியோட நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் முடிக்கிறோம் ப்ரோ. அதாவது கேள்விகளே கேட்டுக்கிட்டு இருந்தா ஒரு நேரத்துக்கு முடிஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் முடிச்சிடும், நம்ம ரெண்டாவது செக்மெண்ட்டுக்கு ஆரம்பிப்போம். ஓகேவா? அதுல ஒரு கார்டு கேம் இருக்கு. என்ன வச்சிருக்கீங்களோ பார்ப்போம். ஆமா, எப்பயும் போல நம்ம கார்டு கேம்ல தான் வந்து இறங்கியிருக்கோம். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு 2 கார்டு எடுக்கணும் ப்ரோ. ஓகே, 2 கார்டு எடுங்க. அதுக்கான கேள்விகள் வரும். கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்படி பதில் சொல்லணும்னா அண்டாக்கா புசுன்ற மாதிரி இதுக்குள்ள சில பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும். பதில் தான் நான் சொல்லிடலாம். ஸோ எது வேணாலும் எடுக்கலாம் தானே? என்ன கலர் வேணா எடுக்க போகிறோம். எதுல வில்லங்க இருக்கு தெரியல. சரி, எல்லாமே வில்லங்க தானே. முதல் ஒன்று எடுக்கிறேன். இப்போ படிக்கணுமா? படிங்க. ரெண்டுத்தையும் எடுக்கணுமா? இல்லை ஒன்று போல். Describe a time when you were your own worst enemy. ஆமா, நான் போங்க மக்களுக்கு கொஞ்சம் படிச்சாரு. Describe a time when you were your own worst enemy. அதாவது உனக்கு நீயே எதிரியா இருந்த டைம். எப்பயுமே தான் ப்ரோ, எவ்ரிடே தான். அப்படியா? காலையில எந்திரிக்கிறதுலேருந்து தூங்க போற வரைக்கும். ஏன்னா எனக்கும் அதே பிரச்சனை தான். காலைல எந்திரிக்கிற பிரச்சனை, நைட்டு தூங்க போற பிரச்சனை. ஸோ எப்பயுமே எனக்கு நம்ம எதிரியா பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? ஆமாம் ப்ரோ, நான் ஏஞ்சி போய் ஆகணும் 9 மணிக்கு. இப்போ 9 மணி மீட்டிங்னா நான் காலையில ஏஞ்சி போய் ஆகணும். உள்ள ஒருத்தன் சொல்லுவான்ல, எந்திரிக்காதடா, படுத்து தூங்குடா. எனக்கு அப்புறம் ரொம்ப கோபமா இருந்தேன்னா நான் எனக்கு எதிரி தான். ஸோ எனக்கு நானே எதிரி தானே கேட்டீங்க. ரொம்ப கோபமா இருந்தேன்னா அது நம்மளோட எதிரி தான். கோபமா இருக்கிறது உண்மையாவே நம்ம மண்ணில் நம்ம அதேதான். அதை சொல்லுங்க. நிறைய நீங்க என்கிட்ட காட்டுங்க ப்ரோ. நான் உங்ககிட்ட காட்டவா? ஓகே ப்ரோ, ஒன்று எடுங்க. நீங்க 2 காட்டு, நான் 2 காட்டு. ஒரு ஆரஞ்சு இருக்கு. Describe them when you needed extreme courage to keep going because others gave up.
அதாவது ஒரு டைம் எல்லாரும் கேவ் அப் பண்ணாலும் நான் மட்டும் மேலே போயிட்டு நான் மட்டும் திருப்பி திருப்பி அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்த டைம். அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் கேவ் அப் பண்ணோம்னா நிறைய டைம் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்றது தெரியல. பட் பாட்காஸ்ட் இருக்கு இல்லை பாட்காஸ்ட் இல்லை வந்து பாட்காஸ்ட் ஆரம்பிச்ச முன்னுக்கு பிஸ்னஸ் இல்லை, அதுக்கு முன்னுக்கு நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கூட எல்லாமே யாரும் நம்ப மாட்டேன். ஆக்சுவலி நான் யார்ட்டையும் சொல்லவும் மாட்டேன், சொல்லி கன்வின்ஸ் பண்ணுற ஆள்லாம் எனக்கு அவ்வளோதான் வராது. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ நானே தான் நம்பி செஞ்சேன். பாட்காஸ்ட் நான் ஆரம்பிக்கும் போது கூட சொன்னும் போது யாரும் நம்பல. ஆக்சுவலி முதல்ல நானே நம்மள ஆரம்பிப்பேன். ஸோ அதனால நானே மைக்கை வாங்கி கடைசியில் இல்லை பேசி போட்டு தான் ஆகணும் அப்படின்னு பேசி போட்டேன். அண்ட் தென் வீடியோ ஆரம்பிக்கும் போது சொல்லும் போது யாரும் நம்பல, இவன் போட மாட்டான் அப்படின்னு. நானும் அப்படிதான் நினைச்சேன், போட மாட்டேங்க. ஆனால் போட்டாச்சு கடைசியில். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, இப்போ நான் எடுக்கணுமா ப்ரோ? நான் ஒரு சாங் பண்ணிடுறேன். கருப்புலாம் இருக்கு, கருப்புலாம் பார்க்க மாட்டீங்க. இல்லை நீங்கள் எடுக்க சொல்றத சரி உங்களுக்காக எடுக்கிறோம் ப்ரோ. ஆமாம், கருப்பு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் நீங்களே படிங்க. If a museum had an exhibit about you, what items would they put on display? மியூசியம்ல உங்களை பத்தி ஒரு ஜாமா வைக்கணும்னா அது என்ன ஐட்டமா இருக்கும்? ஐயோ, திடீர்னு இப்படி கேக்குறீங்க. என்னோட மியூசியம்ல என்ன வேணாலும் வைக்கலாம், பட் உங்களுக்காக உங்களை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒன்று வைக்கணும்னா என்ன பத்தியா? ஓகே, என்ன பத்தினா என் விரல வெட்டி வைக்கலாம் ப்ரோ. ஏன்னா அதுதான் ரொம்ப வேலை செய்யுது. சிம்புவா நீங்க? என் விரல மட்டும் இல்ல ப்ரோ, நம்ம டெவலப்பர் இல்ல, ரொம்ப இது வேலை செய்யுது. அதனால விரல வெட்டி நீங்க வேற எங்கேயும் போயிடாதீங்க. விரல தான் டிஸ்கிரிப்ஷனோட வெச்சறணும், இல்ல வரும் தப்பா எடுத்துவாங்க. எதுக்காக விரல மட்டும் வெச்சீங்க அப்படின்னு. ஆமா, சில மியூசியம் அதெல்லாம் இருக்கும் ப்ரோ. நம்ம விரல நம்ம இத வரலாறு பேசுறது இல்லையா? நீங்க கருப்பு எடுங்க ப்ரோ. எடுக்கிறேன். நீங்க தான் தைரியமான ஆளாச்சே. எடுக்கிறேன். If you become Earth's official tour guide to aliens, where would you take them? அப்படி ஏலியன் உலகத்துக்கு வந்துச்சுன்னா, அதுவும் என்ன கூட்டிட்டு போக சொல்லுதுங்கன்னா எந்த இடத்துக்கு கூட்டு போவோம் அப்படின்னா, மேபி காஜாங்க்கு கூட்டு போவேன். ஏன் ப்ரோ? அதுதான் நான் பிறந்த என்னோட ஹோம் டவுன். அது அங்க சாத்தி நல்லா இருக்கும் ப்ரோ. சாத்தி தெரியும், காஜாங் சாத்தினா அது காஜாங் சாத்தி. வேற ஏதாவது நல்லா இல்லையாங்க? நான் இருப்பேன். ஸோ ஆல்ரெடி என்ன பார்த்துட்டாங்க பாருங்க காஜாங். ஆமா. ஸோ அதனால ரெண்டாவது செகண்ட் பெஸ்டான சாத்தியை சாப்பிட கூட்டு போவோம். என்னை பொறுத்தவரைக்கும் காஜாங் சாத்தி தான் பெஸ்ட். அப்படி நீங்க காஜாங்லேருந்து வந்தவங்களா இருந்தீங்கன்னா இந்த பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, காஜாங் சாத்தி தானே பெஸ்ட். ஆமா ப்ரோ, அதான் பெஸ்ட். ஓகே, நான் நம்புறேன் ப்ரோ. நான் சாப்பிட்றேன். ஆமா, எல்லாம் வாங்க ஒரு நாள் கூட்டு போறோம். ஓகே. ஸோ அதோட என்னடா இன்னைக்கு ஏன் இந்த 2 கார்ட்லேயே கேம் முடிச்சிடறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா முதல் செக்ஷனே ரொம்ப லெங்க்தா போறதுனால இந்த 3 கார்டு எடுப்போம் எப்பயுமே. பட் இன்னைக்கு வேணா நீங்க சரி நீங்க ஒரு கார்டு எடுங்க. எதுக்கு நம்ம சரி என்ன கலர் நீங்க எடுங்க ப்ரோ. நான் வேணா 2 கார்டாவே இருக்கட்டும், நீங்க 3 கார்டு. என்ன கலர் எடுக்க நீங்களே சொல்லுங்க. நான் எடுக்கிறேன். தெரியல ப்ரோ, நீங்களே ஏதாவது மனசுல நினைச்சு எடுங்க. மஞ்சள் எடுப்போம். மங்களகரமாவா? நீங்களே பாருங்க. What are the daily rituals you swear by and think everyone else should explore? உங்களோட டெய்லி லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ற ஒரு ரிச்சுவல். ஆமாவா? அது which எல்லா வேலையும் நன்மையா இருக்கும்னு நினைக்கிறது. ஓகே, காலையிலே எந்திரிச்சு வேலை செய்யலாம், பிஸ்னஸ் செய்யலாம். ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து அந்த அன்னைக்குள்ள கோலை எப்படி பெஸ்ட்டாக செய்யலான்னு பிளான் பண்ணணும். உங்களுக்கு தான் தெரியுமா நம்ம பிளான் பண்ணுவோம். அது ஒன்று. இன்னொன்று, குறைஞ்சது 3 கோல் ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இது நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது. அவ்வளோதான் ப்ரோ. ஸோ பரவாயில்ல. கடைசி காட்ட கேள்வி நல்ல ஸ்பிரிச்சுவலா முடிஞ்சு அப்படின்ற மாதிரி. ஸ்பிரிச்சுவலா அது மாதிரி உள்ளேந்து வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி டெய்லி பண்றது தான் ப்ரோ. ஓகே நைஸ். ஒரு நாளைக்கு 3 கோல் சின்னதா இருந்தாலும். ப்ரோ ஒரு நாளைக்கு 3 கோல் டைம்ஸ் 3 6 5 எத்தனை கோல் நீங்க ஒரு வாரத்துக்கு 3 கோல் வந்தாலே 7 டைம்ஸ் 3 21 வந்துருச்சு. இது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க, அப்பல இருந்து பிராக்டீஸ் பண்றேன். நம்ம அடுத்த ஒரு புது செக்ஷன்ல அடுத்து மீட் பண்ணுவோம் ப்ரோ. ஓகேவா? பாக்குறாங்க என்ன ஒரு ரவுண்ட் முடிச்சு அடுத்தடுத்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. அதாவது எப்பயுமே 3வது ரவுண்ட் என்னன்னா, நம்ம செலிபிரிட்டி வந்தாங்கன்னா ஒரு ரேபிட் ஃபயர் நடத்துவோம். இல்ல மத்தவங்க வந்தாங்கன்னா மத்த விஷயங்கள் செய்யலாம் வச்சிருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் யாரும் வரல. ஸோ அந்த எல்லாமே ரேபிட் ஃபயர் செஞ்சனால எல்லாம் ரேபிட் ஃபயர் மட்டும் தான் பார்த்தாங்க. ஸோ இந்த தடவை ஒரு ஃபீல்டு எக்ஸ்பர்ட், அதாவது ஒரு என்டர்பிரனர் பிளஸ் அந்த SEO எக்ஸ்பர்ட்னால நம்ம என்ன செக்ஷன் செய்யப்போம்னா, இவர்கிட்ட ரேபிட் ஃபயர்லாம் கேட்க தேவையில்ல. மித்தோரியல், அதாவது இந்த பொது புத்தின்னு வாங்கல, பொதுவா சில விஷயத்த வந்து சில பேர் நம்புவாங்க. அதாவது பிள்ளையார் பால் குடிச்சது அந்த காலத்துல ஆரம்பிச்சு அண்டர்டேக்கரும் கேனும் தம்பின்ற ரெஸ்லிங்ல சொல்ற மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து உண்மை பொய்யா இருந்தாலும் உண்மைன்னு இந்த உலகம் நம்பிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க ஃபீல்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் 10 எடுத்து வந்திருக்கேன். இது உண்மையா பொய்யா இருந்தா நீங்க சொல்லணும். ஸோ இதுதான் நம்மளோட மித்தோரியல் செக்ஷன். ஓகேவா? முதல் மித் வந்து என்னதான், இந்த SEO சர்ச்
ஆப்டிமைசேஷன் சொன்னேன். இது வந்து ஒரு ஒன் டைம் டாஸ்க். ஒரு தடவை செட்டப் பண்ணோம்னா போதும், உங்க எப்பயுமே கூகுள் பண்ணிக்கிட்டே இருக்கும். மீத்தா பல தடவை பண்ணணுமா? கான்ஸ்டன்டா செய்யணும். கான்ஸ்டன்டா அப்டேட் பண்ணணும். நிறைய ஹேஷ்டேக் போட்டிங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் போஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கு. மீத் தானே? அதெல்லாம் நம்பாதீங்க. ஹேஷ்டேக் சம்மந்தமே இல்லையா? இந்த காலத்தில் அது தேவையே இல்லை. இந்த காலத்தில் தேவையே இல்லை. ஹேஷ்டேக்கே போடலன்னா கூட போடுங்க, அட்லீஸ்ட் ஒரு இதாக இருக்கும். பட் அதனால தான் வருதுன்னா அது ஒரு மீத். அது ஒரு மீத். SEO நீங்கள் அந்த சர்ச் ஆப்டிமைசேஷன் பண்ணீங்கன்னா கேரண்டி சேல்ஸ் நம்பர்ஸ் உங்களுக்கு சில மாசத்துலயே உங்களுக்கு சேல்ஸ் வந்துடும் அப்படின்னு. ஓகே, சில மாசத்துல வரும். டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்கில் எவ்வளோ. அது எப்படி மீத் இது சப்ஜெக்டிவ். யா. ஓகே. உங்க வெப்சைட் நீங்க ஒன்று ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் நிறைய பேஜஸ் வச்சிருந்தீங்கன்னா தான் இன்னும் நல்லது விஷயம். அப்படி the more the pages in a website the better it is அப்படின்னு. ரியல். ஆமா. ஓகே. Nobody goes to the second page of Google search. முதல் பேஜ்ல மட்டும் தான் எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்னு. ரெண்டாவது பேஜ் இது வரைக்கும் யாரும் போனது இல்லை. ரியல். நானும் போனதே இல்லை வாழ்க்கையில் ரெண்டாவது பேஜ். அன்லஸ் நீங்க ஏதாவது விற்க போறீங்கன்னா போவீங்க. 10வது பேஜ் வரைக்கும் போவீங்க. ஓகே. கான்டென்ட் வைஸ் கான்டென்ட் போடுறோம்னா வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியா இருந்தாலும் குவான்டிட்டி முக்கியமா குவாலிட்டி முக்கியமா? குவாலிட்டி. சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வெப்சைட். சப்ஜெக்டிவ். எஸ் அண்ட் நோ. ஏன்னா எனக்கு சோஷியல் மீடியாவே இல்லை, இப்போ தானே ஆரம்பித்தோம். இவ்வளோ நாள் 10 over years வெப்சைட் வச்சு தானே இது பண்ணோம். ஆன்லைனில் ஒரு விஷயத்தை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா அது உண்மையாகவே அழிச்சிட்டிங்கன்னு தான் அர்த்தமா? இல்லை அது அங்கேயே தான் இருக்கு? இல்லை, அங்கே தான் இருக்கு. கொஞ்ச நாள் ஆகும். ஆமாம். ஓகே. இது வந்து இப்போ நீங்கள் கடைசி 3 கேள்வி வந்து உங்களை என்டர்பிரனர் பற்றியா? ஒன்ஸ் பாஸ் ஆகிட்டோம்னா வேலை செய்யவே தேவையில்லை. எவன் சொன்னா? இல்லை, அப்படிதான். அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்க உங்களுக்கு ரொம்ப பெரிய கேபிட்டல் தேவை? எஸ் அண்ட் நோ, பட் டு பி ஆனஸ்ட் நோ நீட்ல. நல்ல ஐடியா, கொஞ்சம் புத்தி இருந்த போதும். ஓகேவா? கடைசி கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. வாழ்க்கையில சக்சஸ் ஆகுறதுக்கு புக் படிச்சே ஆகணும், நிறைய புக் படிக்கணும் அப்படின்னு. ஆமா, படிச்சே ஆகணும். ஏன் ப்ரோ, வேற ஏதாவது எதிர்பார்த்தீங்களா? இல்ல, இதுவும் நான் கேட்கறேன். இல்ல, கண்டிப்பா படிச்சே ஆகணும் ப்ரோ. கண்டிப்பா, டு பி ஆனஸ்ட், ஒரு வாரத்துக்கு ஒரு புக் படிக்கணும். ஓகே. ஸோ எல்லா டைமும் ஃபாலோ பண்ண முடியாது, பட் படிச்சு தான் ஆகணும், வேறு வழியில். ஓகே. உண்மைதான். நானும் என் வாழ்க்கையில் பல விஷயம் ஆரம்பிச்சது ஒரு புக் படிக்க ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்கப்புறம் புக் படிக்கிறேன். அந்த ஒரு புக்கு படிச்சு நல்லா இருந்துச்சு, அங்கே இப்போ பாரு என்ன பண்றேன். அப்போ போனவன் தான் மற்ற புக்கு ஒன்றும் படிக்கிறதே இல்லை. அது ஏன் அந்த கேள்வி கேட்டீங்க கடிச்சா? இல்ல, அது பொதுவாக நிறைய ஜெயிச்சவங்களாம் பல கோட்ஸ்லாம் சொல்லுவாங்க. இல்ல, கண்டிப்பா படிக்கணும். அதுக்குதான் கேட்டேன், புக்கு படிக்கணுமா வேணாமா? நாவல் புக்கு படிக்காதீங்க. எனக்கு எந்த புக்கு படிக்கணும்? நான் படிச்சதெல்லாம் டோரேமான் தான் அந்த காலத்துல. அதுல கனவு காண கற்றுக் கொடுத்துச்சு டோரேமான் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான் ப்ரோ, அவ்வளோதான் நம்மளோட செக்ஷன். நம்ம பாட்காஸ்ட்க்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்து இவ்வளோ விஷயத்தை ஷேர் பண்ணி உங்களோட, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் அம்மா கிட்ட கூட நான் சொல்லாத விஷயத்த இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் என் படம் தான்ற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ஸோ நிறைய விஷயத்த ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்கள் ஜேர்னியை ஷேர் பண்ணதுக்கும் நிறைய SEO டிப்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்கள் பிஸ்னஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ டாப் 10 இருக்கிறது டாப் 5 ஆகி டாப் 3 ஆகி டாப் 1 மலேசியாவில். அண்ட் நான் படித்தேன், கேட்டேன் நீங்கள் அடுத்தது வந்து மலேசியா தாண்டி சிங்கப்பூர் எக்ஸ்பெக்ட் பண்ண போறீங்க உங்கள் பிஸ்னஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த எக்ஸ்பென்ஷன். ஹோப்ஃபுல்லி சிங்கப்பூர் மட்டும் நிற்காம தாய்லாந்து, இந்தோனேஷியா போகிறேன், ஜப்பான், சிங்கப்பூர் எல்லா இடத்துக்கும் போகிறேன்ற மாதிரி எல்லா இடத்துக்கும் உங்கள் பிஸ்னஸ் போய் பெருக வாழ்த்துக்கள். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த எபிசோட பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அமைச்சிருங்க. அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ மூச்சுடாம பேசிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் அடுத்த வாரம் திரும்பி இன்னொரு கெஸ்ட் இன்னொரு எபிசோட நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ப்ரோ. எல்லாரும் உண்மையாக முடிஞ்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. Malaysia Kumar Podcast.